இடையாத்தூர்ல இருந்து ஒரு போன், அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இடையாத்தூருங்கிற கிராமத்துல இருந்து யோகதாரணின்னு ஒரு போன் பண்ணி, சார் யோகதாரணி பேசுறேன் சார் சொல்லுங்க சார். நான் வந்து போன வருஷம் 9th படிக்கிறப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும் சார். அந்த எக்ஸாம்ல வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அந்த டேலண்ட் சர்ச் எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எங்க ஸ்கூல்ல 2 பேர் தான் பாஸ் பண்ணாங்க சார். நான் ஒரு ஆளு. எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு செக் வந்துருக்கு சார் தமிழக அரசாங்கத்துல இருந்து. இப்ப நீங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், நான் அந்த அளவுக்கு ஆயிட்டு மாட்டேன் சார். எங்க இந்தியா தான் நான் இந்த செக் வாங்கினதுக்கு மேஜர் ரீசன். நான் வந்து நிறைய படிச்சேன் அப்படின்னு எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்புறம் அந்த செக் வந்தது. இதெல்லாம் இல்ல போடுறோம். பின்னாடி அந்த பொண்ணே பேசிருக்கோம். நான் இடையாத்தூர்ல நீயே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பாப்பா பேசிருக்காங்க. ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு பெண் வந்து அவங்களோட பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். சோ எங்க இந்தியாவில வந்து ஸ்டார்ட் பண்றப்ப நிறைய பேர் இதுல இப்ப மைனஸ் பிளஸ் எதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்துல அது ஒரு தீவு, இடையாத்தூர் பாலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. நான் போயிருக்கேன். நான் திருநெல்வேலித்துல படிக்கிறப்ப அந்த ஊருக்கு நிறைய முறை போயிருக்கேன். நிறைய பேர் வீட்டுல சாப்பிட்டு அதுக்கு பிரதிபலனா எனக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்புறம் திரும்ப அந்த பாப்பா போன் பண்ணி, சார் எங்க இந்தியா இல்லைன்னா நாங்க இல்ல சார், அதாவது இந்த ரிசல்ட் வந்திருக்காதுன்னு சொல்றப்ப, சார் நீங்க ஆர்த்தி மேடம் அப்புறம் எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், நான் சொன்ன உங்க ஸ்கூல் டீச்சர் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நாங்க டிஎன்பிஎஸ்ல நிறைய பேர் பாஸ் பண்ண வச்சிருக்கோம், அது சந்தோஷம், அது விட்டுருங்க. பட் ஒரு 10th படிக்கிற பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட்ல செங்கல்பட்டு மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் போட்டு 1000 ரூபாய் போட்டுருக்கோம். அந்த பொண்ணு சொல்ல, நான் சார் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்தியாவினுடைய ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு என்னால ஐஏஎஸ் படிக்க முடியும் அப்படின்னு நம்புறான்னா அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியா போய்க்கிறத மைண்ட்ல செட். எதிர்காலத்துல நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த பாப்பா பேசுறத கேட்டீங்கனாலே அப்படி பயங்கர வைப்ரேஷன்லாம் இருக்கும். சோ எங்க இந்தியா ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி தொடங்கப்பட்டதற்கான நிறைய ஏற்கனவே ஒரு பொண்ணு நான் கேட் பாஸ் பண்ணி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி வந்து எங்களை பிரமிக்க வைக்கின்றது. அசாதாரணமான வெற்றி, சாதாரணமா யோசிக்கிறதுலாம் இல்ல. அதுக்கு வந்து இந்த டீம் இருக்கு இல்லையா, சோ நான் அது ஒரு பார்ட் அவ்வளவுதான். சரி, ஆர்த்தி மேடம் அதோட சிஓ இருக்காங்க. சோ மேக்ஸ் மேடம் ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க. இடையில நிறைய வெளியில இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இது மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை தட்டும்னா தொடரும். இது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஏகப்பட்ட மாணவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதிப்பட கூடுகிறேன். அதுக்கான ரிசல்ட் இதுதான். சரி, எல்லாம் பார்த்துக்கணும். தேங்க்யூ, நன்றி. அந்த பாபாவோட வீடியோ பின்னாடி வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி. வணக்கம், என் பேர் யோகதாரணி. எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் பொன்னம்மாள். நான் வந்து திருக்கழுக்குன்றம் வட்டத்துல எடையாத்தூர்ன்ற கிராமத்துல இருக்கேன். பாண்டூர் ஹையர் செகண்டரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து 10வது படிச்சுட்டு இருக்கேன். நான் போன வருஷம் 9வது படிக்கும்போது வந்து ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து நான் பாஸ் ஆயிருக்கேன். அது வந்து நான் யங் இந்தியா ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில படிக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் எங்க கிளாஸ்ல ஜெகதா மிஸ்ஸும் ஒரு காரணம். அதனால இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்றேன் விரும்புறேன். என்னோட கனவு வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் என்னோட கனவு. நான் ஐஏஎஸ் ஆயிடும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் யங் இந்தியா ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில படிக்கிறது நான் வந்து ஐஏஎஸ் ஆயிடும்ன்றது கான்பிடன்ஸ் இருக்கு. அது எங்க விஜயானந்த் மாஸ்டரும் ஆர்த்தி மிஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்றேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ.